6-7 மணி இருக்கும். செம்ம கும்பல். நாங்களாம் அந்த சைடு நின்றுட்டோம். இங்கே என் பொண்ணெல்லாம் இது மேலே ஏறினா என் மருமக மாட்டிக்கிட்டா. அப்படி நல்ல வேலை தப்பிச்சு வெளியே வந்துட்டு. அப்படி அந்த கரண்ட் போனதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு நடந்திருக்கு. கரண்ட் போய் வந்துச்சு. ஆம்புலன்ஸ் சுற்றி வந்துதாம்மா. அப்படி சுற்றி இப்படி சுற்றி 2 ஆம்புலன்ஸ் வர்றதுக்கப்புறம் கரண்ட் போய் தான் கத்திலாம் கிழிச்சு விட்ருக்காங்க. என் தங்கச்சி பையனும் மாட்டிருக்கேன், அவனும் பார்த்துருக்கியான். பெரியமா கத்திலாம் கிழிச்சு விட்டாங்க பெரியமா அப்படின்னு. எல்லாம் வேணும்னு பண்ணியிருக்கிறாங்க. கூட்டம் வந்து இங்க நடத்திருக்க அனுமதி சரியான இடமா? அது அல்ல, சரியான இடமே இல்லை. இதெல்லாம் தேவையா? இந்த ஒரு நடிகர் வரானா இந்த இடம் போதுமா? எப்படி பத்தும்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஒரு நடிகர்னா இதுலயோண்டு குழந்தை வரைக்கும் பார்க்கல. என் பேர 7 வயசு ஆகுது. அம்மாச்சி நானும் வரேன் அப்படின்னு அழுவுது பாண்டிச்சேரியில இருந்து. அதுங்களுக்குலாம் என்னன்னே தெரியாது. அப்புறம் மக்கள்லாம் சும்மா இருப்பாங்களா? அது சனிக்கிழமை நாள், ஸ்கூல் லீவு டைமு. இந்த இடம் கொடுக்கலாமா? இந்த ஊர்ல என்ன இடமா இல்லை? எத்தனை காடு கிடக்குது, அங்க கொடுக்கலாம்ல? ஏன் கொடுத்தீங்க? ஆட்சியர் தான் அதுக்கெல்லாம் போதும். அதே மாதிரிமா இப்ப உங்க ஊர்ல இந்த இடத்துல 40 பேர் இருந்திருக்காங்க, அதுல குழந்தைகளா இறந்திருக்காங்க. நாங்களும் நேரத்துல வேலையே செய்யல, டிவி முன்னாடி தான் உட்காந்துருந்தோம். அழுகையா வருது. இப்ப நல்லா 7 மணிக்கு வேலைக்கு வரணும்னா இப்பதான் வரேன், முடியல. நம்ம வீட்லயும் குழந்தைங்க இருக்குது இல்ல, தப்பு தானே, ஏத்துக்கவே முடியாது. செல்வி. என்ன கூட்டமா ஊர்ல நிறைய பேர் இறந்துட்டாங்க, செய்தி தெரியுமா உனக்கு? தெரியும். என்ன பார்த்த அன்னைக்கு என்ன நடந்தது? இங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிட்டு கீழே விழுந்தாங்க. இங்க ஒரு அக்கா ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க. நான் அங்க நின்னுட்டு பாத்துட்டு இருந்தேன். உள்ள போனா நம்மளும் இதாயிருவோன்னு அங்கேயே நின்றுட்டு பார்த்தேன். ஏன் அவ்வளவு கூட்டம் வந்துச்சு? எதனால காரணம்? யார் மேல தப்பு நீ நினைக்கிற? நான் பவுன்சர்ஸ் மேல நினைக்கிறேன். அவங்க தான் பிடிச்சி தள்ளி விட்டாங்க, அதனாலதான். அல்லாம கூட்டத்துல ஒரு அக்கா கத்திட்டு இருந்தனால பிடிச்சி தள்ளி விட்டாங்க, அதனால இதாச்சு. நீங்க வந்து தள்ளி விடுறது இந்த மாதிரி இதெல்லாம் விஜய் மேல இருந்து பார்த்தாரா? அவருக்கு தெரிஞ்சது அதெல்லாம்? அது தெரியல. தெரிஞ்சா கேட்பாரு, இல்லைன்னா அதனால அவருக்கு இது நடந்ததெல்லாம் ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் அவர் தான் எப்போது முதலமைச்சர் ஆவாரு 2026ல. இத்தனை பேர் இறந்துருக்காங்களே, எப்படி அவர் மறுபடியும் முதலமைச்சர் ஆவாரு? அது ஆவாரு, ஆயிருவாரு. பேரு கிரி. கரண்ட் கட் பண்ணாம இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு எல்லாருமே சொல்றாங்க. என்ன நடந்ததுன்னு அவங்க தெரியும். நான் வரல இந்த இதுக்கு, நான் வேலைக்கு போயிட்டேன். பட் வரும்போது சரியான கும்பல், பயங்கர கும்பலுங்க. ஒரே நிமிஷம். மக்கள் வந்து இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது இந்த இடத்துல வந்து கூட்டம் நடந்தது சரியான இடமா? இந்த மாதிரி ஊர்ல நடந்திருக்கா? இல்ல இல்ல இல்ல, இது வந்து எப்படின்னா இது எப்படி பத்தம்? இந்த இடமே பத்தாது இல்ல. உங்களுக்கே தெரியும், அவங்களுக்கும் தெரியும், யாருக்குமே தெரியும், இந்த மக்களுக்கே தெரியுமே. இந்த இடமே பத்தாதுதான். இதுக்கு கோடங்குட்டியில ஒரு இது நடந்துச்சு, டிஎம்கே நடந்துச்சு. அதுக்கு நீங்க அந்த இடம் கொடுத்திருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்.